இங்க பாத்தாச்சு நீ மோகம் பண்றது எதுவும் சரியில்லை சொல்லிட்டேன். ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். சும்மா சும்மா வம்பு இழுத்துக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இதை பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன கேனையா? தோலுக்கு மீறி வளர்ந்த பிள்ளைய என்னத்தை தட்டி கேட்கறது, நம்ம என்னத்தை அவனை போட்டு மிரட்டிக்கிட்டு கிடக்குறதுன்னு சொல்லிட்டு தான் வாயம் பிடிக்கிட்டு கிடக்கேன். இப்படி எல்லாம் அடாவடிக்கணும் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போயிருவான்னு சொல்லிட்டேன். மரியாதையா உன் மகனுக்கு என்ன ஏதுன்னு எடுத்து சொல்ற வழிய பாரு. திமிரு பண்ணிக்கிட்டு இருக்கான் திமிரு அவன் இஷ்டத்துக்கு. அப்ப நீ வரமாட்ட அப்படிதானே? அத்தை மாமா கேட்பாங்க, வெளியதான் இருக்காங்க. பிடிவாதத்துக்குன்னு பண்ணாதீங்க ரகு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க வா இங்க வான்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரேஷ்மக்காக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்துல போயிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கீங்க. உங்களை நம்பி தானே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. நீங்களும் அப்படி போலாங்கிறீங்க. என்ன கோபமா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் விட்டுட்டு போக கூடாது ரகு. ப்ளீஸ் ரகு, உங்களுக்கும் அக்காக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும். அதுக்காண்டி இந்த உறவே வேண்டாம் இங்க இருந்து போலான்னு சொன்னா என்ன ரகு? விளையாட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரகு? நீ அமைதி இருங்க கொஞ்ச நேரம். அத்த இவனுக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. இவனுக்கு என்ன பிரச்சனையா? எதுக்கு குதிச்சுக்கிட்டு கிடக்கான்? 3 நாளா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவன் கூட நம்ம மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியல. 2 நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு இப்ப கிளம்புறேன்னு இருக்கான். என்னவா உன் மோவனுக்கு தாச்சாயினி? என்னவா என்ன நீங்க இவர் மாதிரி பேசுறீங்க? ஏமாவா நிக்கிட்டு இருக்கீங்க? மத்த நேரத்துல என் பேர, மத்த நேரத்துல இவரு என் பையன், இப்ப மட்டும் என் மவன், அப்படிதானே? அவனை என்னன்னு கேள்வி கேட்பீங்களா? 2 பேரும் என்ன புடிச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் பேசணும் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி. நான் பேசினா கேட்கவா செய்வான்? பாருங்க, அந்த பிள்ளையும் சொல்லதான் செய்யுது, கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க ஏதாச்சும் வந்து பேசுங்க வாங்க. என்னத்த பேச சொல்ற? 2 பேர்கிட்டயும் ஏதாச்சும் பேச முடியுதா? 3 நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவளும் வாயை திறக்க மாட்டேங்கிறா, இவனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். என்ன விஷயம்னு சொல்லிக்கிட்டு இவன் என்னன்னா கிறுக்க மாதிரி இவ பண்ற விஷயம் எல்லாம் பெரிய விஷயத்துல போய் முடிஞ்சிடும், பிரச்சனைல கொண்டு போய் விட போகுது அப்படின்னு இருக்கான். அவகிட்ட கேட்டா நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்றா. யாருக்கிட்ட என்ன பேச முடியுது? ஏதாச்சும் உண்மைன்னு வாயில திறந்து வருது அவங்க 2 பேர் வாயில இருந்து. இவன் இந்த பிள்ளைய மிரட்டி இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிரும்னு நினைக்கேன். இவன் இங்கேயே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்கான். எங்க வேண்டாங்க, இருங்க, நாங்க போய் பேசுறோம். நீங்க இங்கனே இருங்க. நீங்க ஏதாச்சும் பேச போய் பிரச்சனைல கொண்டு போய் முடிஞ்சிரும். நீங்க இங்கனே இருங்க ப்ளீஸ்ங்க. உன் மகன் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு கிடக்கிற இந்த பிள்ளை அமைதியா அது கேட்டு பண்றவன்லாம் இல்ல, அவன் விருப்பத்துக்கு பண்றவன் தான். அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. நானும் சரி ஆம்பளை பையன் தோலுக்கு மீறி வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்க போய் தான் இந்த அளவுக்கு அலைஞ்சுக்கிட்டு கிடக்கான். இன்னைக்கு அவனுக்கு சும்மா வராமலாம் இல்ல. இப்ப நீ தள்ளி போலன்னு வச்சுக்கோ, நீ வாங்கிருவ சொல்லிட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? கைய வாங்கிட்டு பாரு, கைய வாங்கிட்டு ஓங்க கைய உடச்சிருவோம் பாத்துக்கோ. இன்னொரு வாட்டி அவன் மேல கைய வாங்கிட்டு பாரு வழக்கம் வச்சுக்கிட்டு இருந்தானா. என்ன பழக்கம் இது? ஆளை பாரு ஆளை. ஒரு படிய துடிச்சுக்கிட்டுல வர, அப்போ போயிட்டு அடிச்சுக்கிட்டு மலருங்க. யார் வேண்டான்னு சொன்னா? அவ தடுக்கான காரணம் இல்லாம தடுத்துக்கிட்டு கிடக்கா. இன்னைக்கு ஒரு அடி நீ அடிச்சுட்ட அப்படின்னா ஒரு அடி அவனால திருப்பி அடிக்க முடியாதா என்ன? இது ஆத்திரத்துல அவன் எதையோ ஒன்னா திருப்பி அடிச்சு ஏதோ ஒண்ணு பேச போய் 2 பேரும் நாளைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு மூஞ்ச பார்த்து பேசிக்க முடியுமா? சொல்லல, மூஞ்ச பார்த்து பேசிக்க முடியுமா? அவன் அதை நினைச்சு தடுத்துக்கிட்டு இருக்காளாம். இவனுக்கு வருதமல கோவம் வருது, போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கான். போய் அடிச்சுக்கிட்டு சாவுங்க 2 பேரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி அடிச்சுக்கோங்க. அப்பா உன் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க நானும் தண்டார போட்டுக்கிட்டு வரேன். ஊர் முழுக்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குடும்பமான நல்லா கொடி கட்டி பறக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போய் சண்டை போடு. அங்காளி பங்காளி தானே நீங்க 2 பேரும், சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கறதுக்கு அப்பா மாவன் இல்ல. போங்க போய் சண்டை போடுங்க போங்க. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்கா? அப்படி வய முடிக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களோ? அந்த பிள்ளைதான் வரலன்னு சொல்லிடல, விட்டுட்டு எங்கனே போய் தொலைய வேண்டியதானே? இவனுக்கு போனானா போக வேண்டியதானே? எங்கனே போயிட்டு உழுது சாக வேண்டியதுதான். அதுக்காண்டி அவளையும் எதுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கான் இவனுக்கு என்னவா? இவனுக்கு சும்மா இருக்க முடியாது. 2 நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இவன் பண்ற வியாதியா இதெல்லாம். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட தான் கேட்டா தெரியும். ஆமா, உங்க பேர அப்படி வாய் தொடர்ந்து சொல்லிடுறான்ல என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு, முட்டு கட்டை போட்டுக்கிட்டு முடிச்சு வச்சு பேசிக்கிட்டு என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு எதையாச்சும் தெளிவா ஒண்ணுன்னு சொல்றான் அவன் வாய் தொடர்ந்து. இந்த பிரச்சனை ஆயிரும் என்ன பிரச்சனைன்னு வாய் தொடர்ந்து சொன்னாதானே என்ன? அவனுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அவன் பாத்துப்பான். போ. இதே மாதிரி வாயை கட்டி போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருங்க. நாளைக்கு எதாச்சும் குடும்பம் பிரியிற மாதிரி வரட்டும், அன்னைக்கு இருக்கு. சரி, இப்ப நாங்க எதையும் பேசல, வாய் முடிக்கிட்டு அமைக்க உட்காந்துக்கிறோம். போயிட்டு மோவன் அடிச்சு போட்டுட்டு என்ன கேட்கணுமோ கேளு. நீ அவன் அடிக்க அவன் உன்ன அடிக்கானு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் இங்க உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். போல இப்படி எதையாச்சும் சொல்லித்தான் என்ன பேச விடாம பண்ணி வச்சிருக்கீங்கம்மா நீங்க. இந்த வீட்டுல மரியாதைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு துளி கூட இல்ல. நான் ஒன்னுத்தையும் கேட்டக்கூடாது, எதையுமே பேசிடக்கூடாது. அதே மீறி பேசிட்டேன் கேட்டுட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு பாடம் எடுக்க வருவீங்க இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு. எங்கனே போய் தொலைறாண்டால தாச்சாயினி. அவன் ஒரு அடி தானே அடிச்சான், அதுக்கு அப்படி உட்காந்து எடுத்துக்கிட்டு கிடக்கா. சரி விடு அவன நான் கேட்டால என்னன்னு சொல்லிட்டு இது உட்காந்து எழுதுக்கிட்டு கிடக்கா. இவன் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றானே, இவன் என்னத்த சொல்லுது? 2 நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு நிக்கான். இவனை என்னத்த பண்றது? நிச்சயதார்த்தத்துக்கான வேலை எதையாச்சும் உன்னை பார்த்தோமா, சொந்த பந்தத்தை எதையாச்சும் கூப்பிட்டோமா? இன்னும் அதுக்கான வேலை எதையுமே ஆரம்பிக்கல. பிரியாவை கூப்பிடணும், அவங்க அம்மாவை கூப்பிடணும், அனு வீட்டு பக்கம் கூப்பிடணும், நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கணும்,
ஏட்டி சட்டை எடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. இவன் அதையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு தொங்குவானா, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு தொங்குவானா? சொல்லுங்க அத்தை. இவன் கூட என்னால மல்லாடிக்கிட்டு இருக்க முடியுது. நினைச்சு ஒரு பேச்சு பேசுறான். இவன் வச்சுக்கிட்டு என்னால முடியல அத்தை. இப்ப பாருங்க, சண்டைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கும் நாய். இவர் 4 அடி அடிக்காரு, அவன் திருப்பி 1 அடி அடிச்சிருந்தா இவருக்கு தானே அசிங்கம். அதை சொன்னதுக்கு இவர் என்ன போட்டு அடிக்கிறாரு. எதையாச்சும் பேச முடியுது இந்த வீட்டுல? யாராச்சும் வாயை திறந்து இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? இவ கடுகாலே, இவ இருக்காளே, இவ உண்மை கொட்ட மாதிரி அமைதி இருந்துகிட்டு எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம். அடிச்சதுதான் அடிச்சான், வாயை பார்த்து அடிச்சு உடச்சிருந்தானா சரியா இருந்திருக்கும் உனக்கு. ஆமா, இது என்ன சொல்லுங்க. ஆள பாரு ஆள, என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு கிடக்கா நீ? உண்மையை தானே சொல்றேன். இவ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதையாச்சும் உண்மையை வாய் திறந்து சொல்றாளா? அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டு கிடக்கா. இன்னைக்கு இவளால அடிச்சுட்டு போயிட்டாரு என்ன, நாளைக்கு இவளால அப்பாக்கும் அவனுக்கும் சண்டை வரும். அவன் சொல்றது தானே சரி நடக்குது. இப்போ ஒன்னொன்னா இவ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு சொல்லிட்டு எதையோ ஒண்ணு அவ சொல்றான். ஆனா அது என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறான். இவகிட்ட போயிட்டு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் பெற்றதுக்கு நான் சும்மாவே கடந்திருக்கலாம் போல. இந்த வாழ்க்கை என்னத்துக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு அந்த கடவுள் மொத்தமா என்ன முன்னாடியே எடுத்துக்கலாம். இவன நான் போய் பேசுறேன் இருங்க. ஆமா, இவன் மகன் மேல கோவப்பட்டா இவளுக்கு இருக்க முடியாது, உடனே ஓடிடுவா. பாட்டி, என்ன பாட்டி பிரச்சனை நடக்குது வீட்டுல? என்னாச்சு? ஏன் அவன் கத்திக்கிட்டு இருக்கான்? அப்ப எதுக்கு அம்மா அடிச்சுட்டு போறாங்க? ஏன் பேசுனதை வச்சு உனக்கு எதுவும் புரியலையோ? இன்னொரு வாட்டி விளக்கமா வேற உங்ககிட்ட நான் சொல்லணுமோ? என்ன ரேசமா பண்ணிக்கிட்டு கிடக்க நீ? நீ புரிஞ்சு நடந்தப்ப எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ என்னன்னா எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிற. அவன் கோவப்பட்டு நான் கிளம்புறேன்றான். என்ன விஷயம்னு தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்க 2 பேரும். இப்படி ஒரு விஷயம் சந்தோஷமா நடக்கும் போது சண்டையை போட்டுட்டு கிடக்கவா 2 பேரும்? என்ன நடக்குதுன்னு வாயை திறந்து சொன்னாதான் என்னவா? குடும்பத்துக்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வாயை திறந்து முதல்ல சொல்ல பழகுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. மூடி 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 மறைச்சிட்டு கடைசி அது பெரிய பூதாகாரமா பெரிய பிரச்சனையா வந்து முடியும் போது தான் சொல்றீங்க. ஏன் எதுக்கு? பாட்டி வாயை மூடு தேசமா. நானும் 3 நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு அளவுக்கு தான் பொறுமை. வாயை திறந்து சொன்னாதான் என்ன? அப்படி சொல்லிட்டேன்னா உன் குடியா முழுகி போயிரும். ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. வீட்டாளுக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து கேக்குறாங்க. என்னன்னு சொன்னா அதுக்கான வேலை என்னமோ அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பார்ப்போம். அதை விட்டுட்டு நீ ஒரு பக்கம் இழுக்க, அவன் என்னன்னா நம்ம வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் இழுக்கா. 2 பேருக்கு நடுவுல தாட்சாயணி தான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடக்கா. என்னத்தான் பிள்ளை பெத்து வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. 2 ஒரு தசையில நின்னுகிட்டு கிடக்கீங்க. அவ யாரு பக்கம் நிப்பா சொல்லு? அவன் என்னன்னா அந்த பிள்ளைய போட்டு மிரட்டிக்கிட்டு கிடக்கான். இப்ப கிளம்புறியா இல்லையான்னு சொல்லிட்டு 2 நாளா வீட்டுல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கேக்கா என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு. நீ அந்த அளவுக்கு தான் வீட்டுல இருக்கிறது கவனிக்கிறது எல்லா கவனமும். அப்ப வீட்டுல இல்லாம என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா? சொல்லு, உனக்கு கவனம் எல்லாம் அப்ப எங்கன இருக்கு? குடும்பம்னா கொஞ்சம் சந்தோஷமா பேசி இருந்து சந்தோஷமா இருக்கணும். இங்க அப்படி எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரே சண்டை சண்டை சண்டை. என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி என்ன குடிமொழிகிற விஷயம் நீ மறைக்கிற அளவுக்கு? யாராவது இப்படி பண்ற? நான் கிளம்புறேமா, அவ்வளவுதான். என்ன எதுவும் கேட்காதீங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குதே. இவன வெறுப்பேத்ததானோ இப்போ வரியா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிய, ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேன் எல்லாம். நான் என்ன உங்க தனியா விட்டுட்டு போறேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நீயும் கிளம்பி வான்னு சொல்ற, அவ்வளவுதான். நான் தானே இங்க கூட்டிட்டு வந்தேன், அப்ப நான் தானே கூப்பிடுறேன். உனக்கு என்ன உனக்கு வர முடியாதா? என் கூட வரமாட்டியா சொல்லிடு, வாய் திறந்து சொல்லிடு. ஆனா சத்தியமா சொல்றேன், அப்படியே போயிரும் பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் என்ன வெறுப்பேத்தாத. ஐயா ரகு, யாயா இப்பெல்லாம் பேசுறா? அந்த பிள்ளை கஷ்டமா இருக்கும்ல, இப்பெல்லாம் பேசாதையா. 2 நாளா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி கிளம்புறேன்னு சொல்றா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்பாக்கு தெரிஞ்சு என்னையா நினைப்பாரு, கஷ்டப்பட மாட்டாரா? சரி அதை விடு. அக்காக்கு தனியா கல்யாணம், வேற யாருக்கும் மச்சுமா கல்யாணம்? உன்னை இருன்னு சொல்றதுக்கு நீ தானே எல்லாத்தையும் முன்ன நின்று பாக்கணும். அம்மைக்கு அப்பாக்கு வயசாகிட்டே போகுது. நீ தானே அக்காக்கு இனிமே எல்லாத்தையும் இருந்து பாக்கணும். நீ எப்படி கிளம்புறேன்னு சொல்றா? வேற யாருக்குமா வச்சும் கல்யாணம்? சொல்லியா? உனக்கு அக்கானா ரொம்ப பிடிக்கும், அம்மா மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லுவலா. இப்ப என்னன்னா இப்படி பேசுறா? உனக்கு ஒண்ணுன்னா அவ நிக்காளா, அதே மாதிரி அவளுக்கு ஒண்ணுன்னா நீயும் நிக்கணும்ல. சொல்லு ரகு. வேண்டாமா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அது பிரச்சனைல போயிட்டு முடிஞ்சிரும். இங்க அதுதான் பிரச்சனை, இங்க அதுதான் எனக்கு பிரச்சனையே. இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கேன், அவ வந்து எனக்கு நின்னானா நானு அக்கா வந்து பக்கத்துல நிக்கிறா என் அக்கான்னு சொல்லிட்டு நான் ஏத்துப்பேன். இதே அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் போது நான் போயிட்டு அங்க நின்னன்னு வச்சுக்கீங்களேன், அங்க என்ன தெரியுமா பேச்சு வருது? அவ பிரச்சனை அவளுக்கும் அவனுக்கும் இருக்கும் பிரச்சனை, நீ ஏன் 3வது மனுஷன் மூக்க நுழைக்கிற, நடுவுல வந்து ஏன் நிக்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இது தேவையே இல்லை, நான் கிளம்புறேன். இது தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லியும் இவ்வளவு தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீங்களே பாத்துக்கோங்க. எனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை?
என்கேஜ்மெண்ட் அதுக்காண்டி வரமாட்டேன்லாம் இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு வருவேன், வந்துட்டு கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். போதும். எல்லாருக்கூடயும் இப்படியே இருக்கிறது தான் நல்லதுன்னு படுது. இதுக்கு மேல ஒட்டி உறவாடிக்கிட்டு இழுத்து புடிச்சு வச்சுக்கிட்டு தேவையே இல்லை இந்த உறவுலாம். நானும் ஒரு அளவுக்கு தானே கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவகிட்ட. படிச்சு படிச்சு பைத்தியம் லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்கா. ஏதோ அவ யோசிக்கிறது தான் சரின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு அவகிட்ட பேசுனது போய் உங்ககிட்டயும் கூப்பிட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல இங்க இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன கண்டிப்பா பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில என்னால வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் ஒண்ணு பேச போய் அங்க ஒரு பிரச்சனை வந்து எதுக்கு நான் இப்பவுமே கிளம்பிடுறேன். அப்ப என்ன தெரியுமா சொல்லுவீங்க, எல்லா பிரச்சனைக்கும் ரகுதான் காரணம், நீ ஏன் மூணாவது மனுஷன் போயிட்டு மூக்க நுழைக்கிற அப்படின்னுவீங்க. தேவையே இல்லையே, நான் மூணாவது மனுஷனாவே இருந்துட்டு போறேன். மூணாவது மனுஷன் எதுக்கு இங்க இருந்துகிட்டு, நான் கிளம்பி போறேன், அவ்வளவுதான். இங்க 2 நாள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தோம், அதே மாதிரி 2 நாள் இருந்தாச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால வேலை அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மாதிரி ஆயிட்டு 2 மாசம் 2 நாள்னு வந்தது. நான் கிளம்புறோம், போறோம். ஏய்யா, எல்லா வேலையும் கிடக்கலையா, நீ தானே பாக்கணும். நான் ஏன் பாக்கணும், இல்ல நான் ஏன் பாக்கணும்னு கேக்குறேன். எனக்கு என்ன தலையெழுத்தா, என்னெல்லாம் பாக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என்னெல்லாம் பார்க்க முடியாது. யாருக்கும் அவங்கவுங்க வேலையா அவங்கவுங்க பாத்துக்க சொல்லுங்க. நான் சொல்றது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க அலட்சியமா. அப்படியே இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கும் யாரும் முக்கியம் இல்ல. அனு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை அவ்வளவுதான். அனு, வான்னு சொன்னேன், கைய விடு. சும்மா நொய்ய நொயங்கிட்டு புதுசா மாமியார் பாசம் வந்துட்டோ, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இங்க வரும்போது என்னடி சொன்ன, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? 2 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த நீயே. இங்க வந்த உடனே என்ன உனக்கு புதுசா அம்மாவை பார்த்த குழந்தை மாதிரி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப வரியா இல்லையா நீ, அவ்வளவுதான் கேள்வி. ரகு, என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? உன் இஷ்டத்துக்கு என்ன நினைச்சு பேசிக்கிட்டு கிடக்கா? இங்க யாரும் உன்னை மதிக்கிறது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. வீணா பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒரு நல்ல காரியம் நடக்க போது அதுல இருந்து முன்னாடி எடுத்து நடத்துவியா? அதை விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு வேக தூக்கிட்டு நின்னுக்கிட்டு கிடக்கா. சரி, ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவளை அவளை போட்டு திட்டிக்கிட்டு கிடக்கா நீ. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அனுன்னு சொல்லிக்கிட்டு அவளை எதுக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிடக்கா நீ? ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி, உங்களை நம்பில என்னால விட்டுட்டு போக முடியாது. நீங்க ஒரு நேரம் ஒரு பேச்சு பேசுவீங்க, நான் எதுக்கு உங்களை நம்பி விட்டுட்டு போனோம்? நான் எதுக்கு உங்களை நம்பி விட்டுட்டு போனோம்னு சொல்லுங்க. இன்னைக்கு ரகுன்னு என்ன தாங்குவீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, கோபப்படாமலாம் இருக்க முடியாது. நான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல போய் அது வேற பிரச்சனையில போயிட்டு முடிஞ்சுட்டு எல்லா பிரச்சனைக்கும் அணுதான் காரணம் ரகுதான் காரணம்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது பாத்தீங்களா? அதனாலதான் என் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு போனோம்னு சொல்றேன். 2 நாள் இருக்கணும்னு வந்தோம், 2 மாசம் ஆயிட்டு கிளம்புறோம், அவ்வளவுதான். எங்க விருப்பம், நாங்க என்ன பண்ணணும்ன்றதுக்கு. எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தானே பண்றாங்க, அதே மாதிரிதான் என் இஷ்டத்துக்கு நான் பண்றேன். நான் எதுக்கு எல்லாரும் இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் எதுக்கு நடந்துக்கணும்? ராகு, உனக்கு என்ன ரகு பிரச்சனை? ஏன் ரகு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? 2 நாள்ல நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, இருந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போ. நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா நீ? அப்ப நான் சொன்னா கூட கேட்க மாட்டேன், அப்படிதானே? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப என் மேல எந்த மரியாதையும் இல்லையா ரகு உனக்கு? அக்கா மேல உனக்கு எந்த அக்கறையுமே இல்லையா? எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன். அந்த பிரச்சனையை அப்படியே ஃபிட்டுன்னு சொல்லி ஏன்டா இவ்ளோ டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? யாரு? நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படிதானே? அட போக்கா, அக்கா நினைச்சதுனாலதான் இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட பேசுற மாதிரி நாளைக்கு நீ மறைக்கிற விஷயத்தினால பெரிய பிரச்சனை வரும். அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கு, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதனால எவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நீ எந்த நம்பிக்கையில நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு சொல்லி இறங்குறன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதையும் மீறி நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஆள் உன்னை கேள்வி கேட்டாரு அப்படின்னா சண்டை கண்டிப்பா வரும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு அப்படின்னா எனக்கு அக்கான்ற முறையில கோவம் வரும். அதுக்கு நான் இன்னைக்கே ஒதுங்கிக்கிறது நல்லது. அன்னைக்கு நான் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு நீ ஏன் பேசல, அது எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லி நீயும் சொல்லுவ. இதோ உன் கூட நின்றுட்டு இருக்காங்களே 2 பேரு, அவங்களும் சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் நான் இன்னைக்கே கிளம்பணும்னு சொல்றேன். சப்பா சாமி, இந்த குடும்பம் இந்த குட்டி இது எதுவுமே வேண்டாம், விட்டுருங்க. நானு என் பொண்டாட்டி நாங்க 2 பேரும் மட்டும் போதும். அவ நான் சொல்றது கேப்பா, அவ்வளவுதான். நான் அவளை கூட்டிட்டு போறேன், நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? நான் நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்லாம் சொல்லவே இல்லையே, வரேன், வந்துட்டு நல்லபடியா இருந்துட்டு கிளம்புறேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் எதுலயுமே இன்வால்வ் ஆக மாட்டேன். நீங்க என்ன இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்ப நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன், அப்படிதானே? நீ கேக்குறியா நான் சொல்றத? முதல்ல நான் என்ன கெட்டதுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன்?
உனக்கும் தெரியும் நான் சொல்றது கரெக்ட்னு சொல்லி. ஆனா லூசுத்தனமா ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்க பாரு. அந்த எண்ணத்தை மாத்துன்னு சொல்றேன். நீ கேட்க மாட்டேங்கிறல நான் சொல்றத. நான் எதுக்கு நீ சொல்றது கேட்கணும்? சொல்லு, நான் சொல்றத நீ கேக்குறியா? ம் நான் சொல்றது நீ கேக்குறன்னு சொல்லு. நீ சொல்றத நான் கேக்குறேன். நான் சொல்றது நீ கேட்க மாட்டேதானே? பயத்தை வந்து பதில் சொல்லு. உன்னால செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா நான் சொல்றது எல்லாமே உன் கெட்டதுக்கு தானே சொல்றேன். நீ நாசமா போகணுன்றதுக்காண்டி தானே நான் சொல்றேன். அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணம், அப்படிதானே? ம் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்துல நான் எதுக்கு இருக்கணும்? என் பொண்டாட்டியும் நானும் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் எதுக்கு உன் கல்யாணத்துக்கு உன் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்? நான் தான் கெட்டவனாச்சே. நான் தான் உனக்கு நல்லது நடக்க மாட்டேனே. எதுக்கு எதுக்கு போட்டுக்கிட்டு நான் கிளம்புறேன். அனு, ரகு, என்ன? உனக்கும் உன் அக்காவுக்கும் 1000 பிரச்சனை இருக்குன்னா அவகிட்ட பேசி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு மலருங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். அவளை பிடிச்சி எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்கா? நீ மாசமா இருக்கா? ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்து 2 மாசம் தான் ஆகுது. இன்னும் குழந்தை பிறக்க போகுது. அந்த வியாழ இருக்கு, அதை பார்க்கணும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் தூக்கிட்டு அலையாம புது பிரச்சனையை ஒண்ணு தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கே என்ன? அந்த பிள்ளைய போட்டுக்கிட்டு அணு அணு அணுன்னு உயிரை பிடிச்சி கத்திக்கிட்டு கிடக்கா. நான் உங்க பேரை கத்தலையே, என் பொண்டாட்டி பேரை தானே கத்துற. ஆ அனு, உன்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். நீ வந்துதான் ஆகணும் கூட, சரியா? எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டேன். ஏதாச்சும் எடுக்கணும்னா எடுத்துக்கோ. இல்லன்னா மறுபடியும் இங்க வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் வரப்போறோம்ல, அப்ப வந்து எடுத்துக்கலாம். வா, கிளம்பு. கிளம்பு கிளம்புனா 2 மாசம் பூட்டி வச்சிருந்த வீடு சுத்தமா இருக்குமோ? மாசமா இருக்கிறவள அங்க கூட்டிட்டு போய் விடணும் இருக்கா? நான் அவங்க அம்மா வீட்டுல கூட்டிட்டு போய் விட போறேன். யாராகு? அவங்க அம்மா வீட்டுல கூட்டிட்டு போய் விடுறதுக்கு தான் அவ இங்கே இருக்கலாமே. அவ இங்க இருக்குதானே ஆசைப்படுறா. உங்ககிட்ட கிளி பிள்ளைக்கு சொல்றாம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுமா. எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, சரிங்களா? பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறவளே வாயை முடிக்கிட்டு இருக்கா. ரகு, பாவம் ரேஷ்மக்கா. இப்பெல்லாம் பேசாதீங்க ரகு. நம்மளுக்காண்டி எவ்வளவு விஷயத்துல நின்று இருக்காங்க. அவங்க இப்பெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்ல? அவங்க வருத்தப்படுவாங்கன்னு தெரிஞ்சு இப்பெல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா? வேண்டாம். என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச மறு நிமிஷமே இங்க இருக்கவே வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி கிளம்பிடுவோம் ப்ளீஸ். 2 நாள் தானே, இவ்வளவு நாள் இருந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் தானே. நான் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். எல்லாரும் மாதிரியும் நீயும் என்ன மதிக்க மாட்டல. எல்லாரும் மாதிரியும் நீயும் என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கல. அவங்கதான் யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க. நீயும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறல அனு? யானும் நான் சொன்ன கேப்பான்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயும் என்ன சேர்ந்து கஷ்டப்படுத்தாத அனு. நான் சொல்றதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீயும் கேட்க மாட்டேல்ல? சொல்லிரு. சொல்ல அனு, நீயும் கேட்க மாட்டியா? வாய் தொடர்ந்து பதில் சொல்ல அனு. ரகு, என்ன இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும் அதானே? நான் சொல்றேன், போதுமா? உங்க அம்மாக்கு கேன்சர், இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாங்க. நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுறேன். போதுமா? போதுமா? இப்ப நிம்மதியா உனக்கு? இப்பமே போய் சொல்றேன். இப்போ உன் பேச்ச நான் கேக்குறேன்ல, நீ சொல்றத நான் கேக்குறேன்ல. இப்ப நான் சொல்றேன், இந்த நிமிஷம் வீட்டை விட்டு போனான்னு வச்சுக்கோ, அதோட அக்கா தம்பி உறவு எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிளம்புறதானே கிளம்பு. ஏடி, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிருக்கா. அந்த அம்மைக்கு கேன்சரா? சொல்லவே இல்ல. எப்பத்துல இருந்து? எப்ப தெரிஞ்சுச்சு? இந்த விஷயத்தான் மறைச்சேன். போதுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க. இதுக்காண்டிதான் உங்க பேரன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இத நான் அவர்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னா அதனால கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இப்பமே சொல்றேன், போதுமா? என்ன நடக்குது தாச்சே இந்த வீட்டுல? இது நானே இங்கதானே நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ரகு? என்னெல்லாம் கேட்காதீங்க. நான் எதுவுமே பண்ணல. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அவ்வளவுதான். எனக்கு தெரிய வந்துச்சு. இவகிட்ட கூப்பிட்டு சொன்னேன், அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி. நானும் நிறைய வாட்டி நானே சொல்லிடுறேன்னு ட்ரை பண்ணேன். மேடம் எதுவும் தியாகி பட்டம் வாங்க போறாங்களாம், அதனால மறைக்க போறாங்களாம். மறைச்சிருந்து நாளை பின்ன அவங்க அம்மாக்கு எதனா ஒண்ணு ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கேட்பாரு. அது ஒரு பிரச்சனையாகும். அந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் இவதான் மறைச்சிருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நாளைக்கு சண்டை வந்துரும். இத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதுக்காண்டி மேடத்துக்கே என்கிட்ட கோவம். நான் இது சொல்றதுன்றதுனால அந்த மேடம் கேட்க மாட்டாங்களாம். இது முன்னாடியே சொல்ல மாட்டியா எங்ககிட்ட? அவதான் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே, அதையும் மீறி சொன்னா அவ்வளவுதான்றா. நான் என்ன பண்றது? ஒரு நாளும் எத்தனை முறை சொல்றது? ரகு, அதுக்கு நான் அம்மாக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி ரகு? தப்புதானே. இததான் நானும் அவகிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறான். கேட்டா அவரு கஷ்டப்படுவாரு, அவருக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா. ஏன் எக்ஸாம்பிளோட சொல்றேன்.
பாட்டியும் தாத்தாவும் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க. தாத்தா போனதுக்கு அப்புறம் பாட்டி நம்மளுக்காண்டியும் அப்பாக்காண்டியும் அத்தைக்காண்டியும் வாழ பழகிக்கலையா, அதே மாதிரி அவர் வாழ பழகிப்பாருன்னு சொல்றேன். அதையும் கேட்க மாட்டாங்க மேடம். அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசுவாங்களா? அதான் நான் சொல்றது கேட்காத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? நாளை பின்ன இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவனும் சும்மா இருக்க மாட்டான். அவங்க அம்மா விஷயத்த மறைச்சதுக்கு வந்து சண்டை போடதான் செய்வான். இவ பண்ண விஷயத்துக்கு அவன் சண்டை போடுறதுல சரிதான். நாளைக்கு வந்து இவகிட்ட எதையாச்சும் கேட்கும் போது எனக்கு கோபம் வரதான் செய்யும் இந்த வீட்டுல இருந்தா. அப்ப நான் அவளுக்கு கேள்வி கேட்கதான் செய்வேன், அடிக்க கூட செய்யதான் செய்வேன். அன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அவங்க 2 பேரும் சண்டை, நீ போயிட்டு மூக்க நுழைக்கிறேன்னுவீங்க. எது, என் அக்கா ஒருத்தன் வந்து கேள்வி கேட்பான், நான் சும்மா பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு கிடக்கணும். அந்த பிரச்சனையை இன்னைக்கே முடிச்சிரு அப்படிங்கிற இவ கேட்க மாட்டேங்கிறா. எல்லா பிரச்சனையும் யாராச்சும் ஒருத்தர் இழுத்து விட்டுறீங்க, கடைசி அது என் தலையில தான் வந்து விடியுது. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிருக்கீங்களே 2 பேரும். ஐயோ, இப்ப இத போயிட்டு எப்படி அந்த மனுஷங்கிட்ட சொல்லுவேன்? 2 நாள்ல நிச்சயதார்த்தம் இருக்கு. அவங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டுன்னா என்ன பண்றது? சரி பண்ணிடலாமாமா? என்ன சொல்லிருக்காங்க? கடைசி ஸ்டேஜ் சரியெல்லாம் பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அதையும் மீறி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவங்க உடம்பு ஒத்துழைக்காது. அதையும் மீறி எதையாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிச்சு அவங்க உடம்பு ரொம்ப பலவீனமாயிரும். அவங்களால இருக்கிற கொஞ்ச நாளும் நரக வேதனையை தான் அனுபவிச்சுட்டு சாவாங்க. அதுக்குதான் டாக்டர் சைட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறத பெஸ்ட், இருக்கிற வரைக்கும் அவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இத முடிவெடுக்க வேண்டியது நம்மளோ இல்ல இவளோ இல்ல, சரிங்களா? அதை முடிவெடுக்க வேண்டியது ராம்குமார். அவங்க அம்மா மேல அதிகமா உரிமை இருக்குது. அதிகமா என்ன உரிமை இருக்கிறது அவருக்கு மட்டும்தான். இவளுக்கு இன்னும் அவங்க யாரோ அப்படிதான் சும்மா ராம்குமார் மட்டும்தான் தெரியும். கல்யாணம் ஆகி அந்த வீட்டுல போனதுக்கு அப்புறம் தான் மாமியார் அத்தை நொத்த சொத்தை எல்லாமே. இப்ப நான் புதுசா இவளே ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து நாளைக்கு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பேன்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனையை கூட்டுறதுக்கு பதிலா இப்பவுமே சொல்லிடலாம்னு சொல்றேன். இவ கேட்க மாட்டேங்கிறா. இவ்வளவு நாள் ஆயிருக்கு. அந்த அம்மைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து 2 வாரத்துக்கு மேல ஆயிட்டேல. இப்ப மீட் சொன்னாலும் பிரச்சனை வரதானே செய்யும். வரதான் செய்யும். வர பிரச்சனையை சரி பண்ணிதான் ஆகணும். அதுக்குன்னு பிரச்சனையோட கல்யாணத்தை பண்ணி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. பிரச்சனையோட கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்ப பிரச்சனை வந்தா கல்யாணம் மட்டும்தான் நிக்கும். அப்ப பிரச்சனை வந்தா என்னென்ன முறையில போவோம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ ஃபர்ஸ்ட் அனுபவிச்சாலே அந்த மாதிரி கொண்டு போய் முடியறதுக்கா? எதையாச்சும் உனக்கு கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். ஒருத்தவங்க மேல பாசம் வைக்கிறது எல்லாமே சரிதான், இல்லைன்னு சொல்லல. அது அளவுக்கு மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்ல, எதுவா இருந்தாலும் அளவுக்கு மீறி போனா அது நஞ்சுதான், அது அமிர்தமாவே இருந்தாலும். இவ்வளவு பேச்சு பேசுறிய, முன்னாடி என்கிட்டயாச்சும் வந்து சொல்லிருக்க மாட்டியா நீ? ஐயோ பாட்டி, யாருக்கிட்டயாச்சும் சொன்னா நான் எதையாச்சும் என்ன பண்ணிப்பேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றா. என்ன பண்ண சொல்றீங்க? இவ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கா? இப்ப போய் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? ரூம் கதவை பூட்டிட்டு அழுதுகிட்டு இருப்பா. நீங்க வேணா போய் பாருங்க. இப்ப என்னல பண்றது? என்ன பண்றதுன்னா, நீங்க தான் பேசி முடிவெடுக்கணும். எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் கிளம்புறேன். நீ கிளம்பி பாரு, உன் கால எல்லாம் முறிக்கிறனா இல்லையான்னு. முறிப்பீங்க. முறிப்பல, கால கையை சேர்த்து முறிச்சிட்டு நான் சோறு போடுறேன் உனக்கு. ஆமா, கால கையை முறிச்சிட்டு நீங்க சோறு போடுங்க. வியாழதரகு என்ன பண்ணலாம்னு சொல்லு. என்ன பண்ணலாம்னா, குடும்பமா போய் பேசுவோம், அவ்வளவுதான். என்னால எதுவும் பேச முடியாது. வேணும்னா சும்மா கூட வந்து நிக்கிறேன், நீங்களா சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்களா சொல்லுங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருக்கீங்களா 2 பேரும்? நாங்க எப்படி போய் பேசுறது? 2 வாரமா ஏன் சொல்லல? தம்பி கேட்காதா? 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா எங்க அம்மா வேண்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாத்துருப்பேன். தம்பி கேட்காதா? எவனா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க. எப்படி நீங்க எங்க அம்மா விஷயத்துல நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கலாம்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க. ஐயோ கடவுளே, ஒன்னு ஒரு பைத்தியக்காரமாலா இருக்கு. செடியில இருந்து பேக் தூக்கி போட்டுட்டு வா, கையோட போய் பேசிட்டு வந்துருவோம். இப்ப பேசி நிச்சயதார்த்த கல்யாணத்தை நிறுத்தவா? அதுக்கு என்ன பண்றது? என்ன நடக்கணும்னு இருக்கும், நடக்கட்டும். சீக்கிரம் வா தாச்சேனி. அத்தை, மோளை போயிட்டு கிளம்ப சொல்லு. அப்படியே அவனுக்கும் போன் பண்ணி வர சொல்லு. விஷயத்த சொல்லிட்டு நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துரும். அத்தை, இது பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சிட்டா? முடிஞ்சா சமாளிச்சுதான் ஆகணும். சீக்கிரம் போ. கைய விடுறி. யா கொஞ்சம் இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல கொஞ்சம் வாங்க போல நினப்புதான் உங்களுக்கு. ஆமா, எனக்கு ஆசை உனக்கு கொஞ்சம் சொல்லி. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம புருஷன் சொல்றதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு உனக்கு தோணல? 2 மாசம் மாமியாரும் உங்க குடும்பமும் நல்லா பாத்துக்கிட்டோன்னு இங்க நீ இருக்கணும்னு தோணுது. உனக்கு அப்ப நான் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? லூசா நீங்க? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, நீங்க தான் எனக்கு முக்கியம். அடிச்சுடு டைலாக் எல்லாம் நல்லா அடிச்சுடு. சூப்பர் டைலாக், போயிட்டு படத்திலே வச்சுக்கலாம். நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. நல்ல நல்ல டைலாக் இன்னும் அடிச்சுடு. நான் வேணா நெட்ல போட்டு இன்னும் 4-5 டைலாக் வேணா எடுத்து தரவா? யா யா
வாய பாரு வாய. கிளம்பிட்டீங்கன்னு இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. அவங்க கூட என் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, அதனாலதான் கோவப்படுறாங்கன்னாச்சும் நம்புறாங்க. ஆனா நீ இல்லங்க, போக வேண்டாங்கன்னுட்டு இருக்க. போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உன்னை. நானும் வரேன். எதுக்கு? ம், அங்க பேச போறது பிரச்சனைய, நீயும் வந்து அங்க நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இரு. என்ன மாத்திரை பட்டியா? ஆ, பாய் பேபேன்னு உளரும் போதே தெரியுது நல்லா போட்டிருப்ப மாத்திரைன்னு சொல்லி. அப்படியே நடிச்சிரு அடிக்கிறதுக்கு முன்னாடியே. பா, போயிட்டு மாத்திரையை போற வழிய பாரு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். பிரச்சனை பண்ணிடாதீங்க. பக்கத்துல இருக்காருல்ல புள்ளியாரு, அவருக்குன்னா வேண்டி இருக்கேன் பிரச்சனை பண்றேன்னு. ரகு, என்ன அங்க போயிட்டு அமைதியா இருங்க. வேற வழி, அமைதியதான் இருக்கணும். எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. மரியாதையா பேரு, இல்லன்னு வச்சுக்கோ அப்படி மூக்க பார்த்து குத்தி ரத்தம் வர வச்சிருவேன். வர வைப்பீங்க. ஏச்சிபடி என்ன மரியாதையா பேரை அடிச்சிருவேன். ரகு? ஏய் போ. ரகு,